உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி எங்களுடைய சேனலில் வந்து கதைக்க போகிறோம். இலங்கையில் வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சம்பள உயர்வு நடக்க போகுது. இது பல ஆசிரியர்கள், பல வைத்தியத்துறையில் இருக்கிறார்கள், எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிற எல்லாருமே நீண்ட காலமாக வைக்கப்படுற ஒரு கோரிக்கை. பொருட்களுடைய விலை மட்டங்கள் எல்லாம் அதிகரித்து போயிட்டு, ஆனால் எங்களுக்கு மட்டும் சம்பளம் இன்னும் அதிகரிக்கவே இல்லை. சம்பளம் அதிகரித்தா தானே நாங்கள் தொடர்ச்சியாக வேலைகளை தொடரலாம், இல்லாட்டி நாங்கள் வேலைகளை ராஜினாமா பண்ணிவிட்டு எங்களுக்கு நிறைய சம்பளம் தரக்கூடிய வேறு வேலைகளுக்கு தான் செல்ல வேண்டி வரும்னு சொல்லலாம். பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள். உண்மையுமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பொருட்கள் சேவைகளுடைய விலைமட்டம் வந்து அதிகரித்து வேண்டு போகுது, ஆனால் சம்பளம் வந்து குறைவாக இருக்குது. அப்போ எங்களுக்கு வழங்கப்படுற சம்பளத்தை வச்சு நாங்கள் பொருளை கொள்வனம் செய்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும். இதை நியாயமான கோரிக்கையாக வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து பல வருடங்களாக வந்து கோரிக்கை வச்சு கொண்டே வந்தவங்க. அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளங்கள் வந்து கூட்டப்பட்டு வந்தது. இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. என்ன தகவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொரோனா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வந்து ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சுகாதார மற்றும் வெகுஜன அமைச்சர் வந்து அந்த நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பிரபல்யமான அமைச்சர், அதாவது நலிந்த ஜெயசிங்கன்னு சொல்லப்படுற அந்த அமைச்சர் வந்து அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்வை முடிச்சு கொண்டு, அந்த வைத்தியசாலையினுடைய நிகழ்வை முடிச்சு கொண்டு வந்து ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்க வந்து குறித்த விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், நாங்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து சம்பளத்தை அதிகரிக்க போகிறோம், இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். மேலும் கருத்து அவர் தெரிவிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து பல்வேறுபட்ட சலுகைகளை வந்து கடந்த ஆட்சி காலங்களில், அதுக்கு முதல் ஆட்சி காலங்களில் வந்து பெற்றுக்கொண்டிருந்தவர். ஆனால் நாங்கள் வந்து பெரும்பாலான அவர்களுடைய சலுகைகளை வந்து நிறுத்திவிட்டோம். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்களுடைய பணம் வந்து மக்களுக்கு தான் போகணும். அரசியல் என்றது வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து வருபவர்கள், உண்மைக்குமே பண நோக்கம் இல்லாமல் சேவை நோக்கத்துக்காக வரவர்கள். அவர்களுக்கு அதிகளவான சலுகைகள் தேவையில்லை, ஏன்னா சேவையைத்தான் நோக்கமாக கொண்டு வாரீங்கள். அதனால் மக்கள்கிட்ட புறப்படுற பணத்தை வந்து மக்களுக்கே கொடுப்போம் என்ற ஒரு கோரிக்கை அடிப்படையில் வந்து இந்த எம்பிக்களினுடைய சலுகைகள் வந்து குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்களுக்கு வந்து ஓய்வூதியம், அதாவது வந்து அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு வந்து ஓய்வூதியம், அவர்கள் வந்து தங்களுடைய பணிக்காலம் முடிவடைஞ்ச பிறகு வந்து அவர்களுக்கு மாதாந்தம் வந்து அவர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் வழங்கப்படும். அந்த ஓய்வூதியம் வந்து இந்த எம்பிக்களுக்கும் இருந்து வந்தது. அப்போ அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்க வந்து சில எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமன்றத்தை நாடி இருக்கணும் தங்கள் ஓய்வூதியங்கள் நிறுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி, ஓய்வூதியங்களை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி நீதிமன்றங்களை வந்து நாடி இருந்தவர். அதுக்கு நீதிமன்றமும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருந்தது. குறிப்பாக நீதிமன்றம் சொல்லியிருந்த தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 2 பங்கு வந்து இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 பேர் வந்து எம்பிக்களாக இருக்கணும்னு சொன்னால் 60 எம்பிக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதை நிறுத்தலாம் என்ற மாதிரி வந்து கோரிக்கை விடுத்ததாக வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் நீதிமன்றம் கொடுத்த முடிவு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து பெரும்பான்மை தேவையில்லை, 3/2 பங்கெல்லாம் தேவையில்லை. ஓய்வூதியத்தை நிறுத்துறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. அந்த வாக்கெடுப்பில் வந்து எந்த பக்கம் வெற்றி பெறுதோ, அதாவது ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிற பக்கம் வெற்றி பெறுதா, இல்லாட்டிக்கு நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி சொல்கிற பக்கம் வெற்றி பெறுதோ, அதன் அடிப்படையில் வந்து செய்யலாம்ன்ற மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போ இல்லை 2 பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய இது நடக்குது, எலெக்ஷன் நடக்குது, அதாவது வாக்கெடுப்பு நடக்குது, ஓய்வூதியம் கொடுப்போமா வேணாமான்னு சொல்லி, அதில் ஆளுங்கட்சி வந்து ஓய்வூதியத்தை நிறுத்துவோம் என்று சொல்லியும் மற்ற கட்சிகள் வந்து ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பாங்க. இப்போ அதில் வந்து எலெக்ஷன் நடக்க வந்து ஓய்வூதியத்தை 100 பேர் எம்பிக்களாக இருக்கணும்னு சொன்னால், அதில் 51 பேர் வந்து ஓய்வூதியத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி வாக்களித்தா ஓய்வூதியத்தை நிறுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஓய்வூதியங்கள் நிறுத்தப்பட்டால் அந்த பணங்கள் அப்படியே அரசாங்க உத்தியோகர்களுடைய சம்பள உயர்வாக வரும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது குறித்த அந்த அமைச்சரால். வந்து இது ஒரு நல்ல விடயமாக இருக்குது. அரசியல்வாதிகளுடைய ஓய்வூதியத்தை நிறுத்துறதுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கல, ஆனால் இருந்தாலும் வந்து மக்களுக்கு சேர வேண்டிய பணம், அரசாங்க உத்தியோகத்தர்கள் மிகுந்த அளவில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு வராங்க, அவங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து அதிகரிக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம். உண்மைக்குமே எம்பிக்கள் வந்து நீண்ட காலங்களாக வந்து அவர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதுகள் வந்து குறைச்சி இங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து, கஷ்டப்படுற ஆசிரியர்கள், வைத்தியர்களுக்கு வந்து அதை நிதியுதவியை கூட்டுவதன் மூலமாக வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரமும் சிறக்கும், அவர்களும் சேவையை வந்து திருப்தியாகவும் மனநிறைவோடையும் செய்வாங்க. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம்.